ஜனாதிபதி தேர்தல் 2024. ருகுணு மக்கள் முன்னணி கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ திரு அஜந்தா டி சொய்சா அவர்களின் வெற்றிக்காக அக்கட்சியின் சார்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அரசியல் பிரகடனம். முதற்கண் எங்கள் அன்பிற்கு என்றென்றும் பாத்திரமாயுள்ள எம் தாய் நாட்டை வணங்கி எம்முடைய சகோதர சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலாய், பரங்கியர் முதலான எல்லா இன மக்களையும் வரவேற்கின்றேன். என்றுமில்லாதவாறு செப்டம்பர் 21 முற்றிலும் ஒரு தீர்மானிக்கத்தக்க ஜனாதிபதி தேர்தலை நடத்த சகல ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளும் மற்றும் சுயாதீனமாக இயங்கும் சக்திகளும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 39 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் தோன்றுகின்றார்கள். அவர்களில் எங்கள் ருகுணு மக்கள் முன்னணி கட்சியின் சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அஜந்தா டி சொய்சா அவர்கள் உங்கள் முன்னிலையில் தோன்றியுள்ளார். சகோதரர்களே, இன்றைக்கும் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவரின் தலைமைத்துவத்தில்தான் ருகுணு மாகாணத்தை முன்னிலையில் நிறுத்தி பலபிடிய பிரதேசத்தை அடித்தளமாக வைத்து ருகுணு மக்கள் கட்சி 1995 ஸ்தாபிக்கப்பட்டது. எம்முடைய இந்த ஒரு கட்சிதான் ஸ்ரீலங்காவில் அன்றிலிருந்து இன்று வரை தோன்றியுள்ள முதன்மையான ஒரு மாகாண அரசியல் கட்சியாகும். எங்கள் ருகுணு மக்கள் கட்சிதான் ஸ்ரீலங்காவிற்கு மாகாண அரசியல் முறைமையை அறிமுகப்படுத்தியது. நாம் ஏன் இந்த மாகாண அரசியல் கட்சியை உருவாக்கினோம்? சகோதர மக்களே, 1995 ஆண்டளவில் அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலைமைகளை சற்று ஞாபகத்திற்கு கொண்டு வர எங்களுக்கு சிறு அனுமதி அளியுங்கள். 1977 உருவாகி 17 வருட ஆட்சியை 1994 ஆண்டில் நடந்தேறிய ஜனாதிபதி தேர்தலின் மூலம் ஜனாதிபதியாக்கப்பட்டு இந்நாட்டு மக்கள் தீர்மானித்தனர். ஒரு வியக்கத்தக்க உலக சாதனை மூலம் சகல இன மக்களாகிய சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலாய், பரங்கியர் முதலான சகல மாகாணங்களின் ஊடாக திருமதி அம்மையாருக்கு ஒரு பாரிய வெற்றியை ஈட்டு தந்தார்கள். இந்த மாபெரும் வெற்றிதான் சரித்திரத்தில் வேறொரு ஜனாதிபதி தேர்தலிலும் எந்த ஒரு வேட்பாளரும் ஈட்ட முடியாத முதலும் கடைசியுமான சந்தர்ப்பமாகும். அன்றைய சூழ்நிலையில் அந்த அம்மையாரின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான கொள்கைகளான அரசியல் பரவலாக்கம் மூலம் யுத்தத்தை நிறுத்தி சகல இனத்தையும் மேம்படுத்தல், புதிய அரசியல் அமைப்பின் மூலம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழித்து அத்துடன் விருப்பு வாக்கு முறைமையை நீக்கி ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு தனி அமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் முறை, நாட்டினுள் அழிந்து போயிருக்கும் சகல ஜனநாயக உரிமைகளையும் மீண்டும் மீட்டெடுத்தல், அடக்குமுறையான சட்டங்களை நீக்குதல் போன்ற ஒரு முன்னோடியான கொள்கைகளை மேற்கொள்ளப் போகும் சந்தர்ப்பத்தில் ஏன் பயங்கரவாத அமைப்பு கூட ராஜதந்திர ரீதியாக பின்னடைவை சந்திக்க நேரிட்டது என்பது எமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அம்மையாரின் இக்கொள்கைகள் ஒன்றையுமே கடந்த 11 ஆண்டுகளாக ஈடேற்றுவதற்கான அரசியல் மனோதிடம், அர்ப்பணிப்பு, புகழ் இல்லை என்றாலும் அன்றைய 1994 காலகட்டங்களில் நிலைமையும் அப்படிதான் அமைந்திருந்தது. அவ்வகை அமோக தேர்தல் வெற்றி எமக்கு அன்றைய காலகட்டத்தையும் இன்றைய மற்றும் நாளைய சூழ்நிலைகளில் ஒரு மறக்க முடியாத உண்மையை விளக்குகின்றது. இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன் இத்தகைய ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முழு நாட்டினதும் 60% அதிகபட்ச மக்களின் வாக்குகளினால் வெற்றி ஈட்டியது. எமது ஞாபகத்தின்படி இதே மாதிரி தேசிய சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்பியதுடன் அரசியல் தேர்வின் மூலம் ஒரு சிறந்த நாட்டை கட்டியெழுப்பி மக்களின் ஏகோபித்த அமோக ஆதரவினால் வெற்றி பெற்று உலகத்தில் 2வது தரத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த திரு நெல்சன் மண்டேலா மட்டும்தான். அம்மையாரின் வடிவான தோற்றத்திற்கோ, வசீகரமான புன்சிரிப்பிற்கோ அல்லது குடும்ப பரம்பரையின் கீர்த்தி காரணமாக அல்ல, மாறாக அவர்கள் சமர்ப்பித்திருந்த யோசனைகளான மாகாண அதிகார பரவலாக்கம் மூலம் நாட்டை கட்டியெழுப்புதல், நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமையை நீக்குவது போன்ற சாதகமான அரசியல் தீர்வுகள் மற்றும் இலங்கை மக்களின் விருப்பமாக இருந்ததோடு இன்றும் பெரும்பாலான மக்கள் மனதில் இந்த தீர்வுகளின் தாகம் வேரூண்டி இருப்பதை நாம் திடமாக நம்புகின்றோம். இருந்தும் அன்றிலிருந்து இன்று வரை 30 வருடங்கள் கடந்தோடிவிட்டன. தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் தீர்வுகளையோ
அல்லது அவர்களின் தேசிய அளவிலான அபிலாசைகளை ஒரு ராஜதந்திர முறையில் தீர்ப்பதற்கு ஒரு அரசாங்கமாக எமது இயலாமையின் காரணமாகவே இந்த பிரச்சினை கொடிய தீவிரவாத இயக்கத்தின் உருவாகுவதற்கு காரணமாயிருந்தது. இதன் பரிணாமம் 30 வருடங்களாக கொடிய யுத்தமாக உருவெடுத்து இறுதியில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மூலம் அரசாங்கம் அளித்தது. அப்படி இருந்தும் இதுவரை எந்த ஒரு நிரந்தர தீர்வொன்றை அரசாங்கம் என்ற முறையிலும் மக்கள் என்ற முறையிலும் எட்ட முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை என்பது முக்கிய கருத்தாகும். தீர்க்கதரிசியான கட்சி தலைவர் அஜந்த டி சொய்சா இவைகளை கருத்தில் கொண்டுதான் பல வருடங்களுக்கு முன் இக்கட்சியை ஸ்தாபித்தார். கொழும்பில் கேந்திர மையம் கொண்டிருக்கும் அரச அதிகாரங்களை மாகாண மட்டத்தில் பகிர்ந்தளிப்பது என்பது காலத்தின் அவசியமாகும் என்பதை ஏற்கனவே விளக்கியுள்ளார். அதிகார பரவல் மூலம் நாடு பிரிவடையும் என்பது நயவஞ்சகர்களின் போலியான பிரசார கோட்பாடுதான். எம் நாடு நயவஞ்சகர்களின் நாசமாகுவதற்கு இதுவே மூல காரணம் என்பதை இன்றைக்கும் 30 வருடங்களுக்கு முன் நாம் கூறியதை மீண்டும் பணிவுடன் அறிவுறுத்துகின்றோம். ஒரு நாடு பிளவுபடுவதென்பது அதற்குரிய அதிகாரங்களை சரியான முறையில் தீர்வு காணாத பட்சத்தில்தான் என்பதை நாம் உரக்க கூறிக்கொள்கின்றோம். அப்படியென்றால் அவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும் அதிகாரங்கள் அம்மாகாணத்தில் அல்லது பிரதேசத்தில் வாழும் மக்களின் அதிகபட்ச நலன்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறிமுறைகள் என்ன? இவ்வாறாக பெறப்படும் அதிகாரங்களை அந்தந்த மாகாணங்களுக்குரிய அரசியல் கட்சி முறைகளை பெற்று அமுல்படுத்தாவிடில் அவைகளை தேசிய கட்சி தங்களின் சுய தேவைக்கேற்ப துஷ்பிரயோகிக்கலாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். தற்சமயம் இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தப்படுவது இதுதான். மாகாண அதிகார பரவலாக்கம் மூலம் தங்களது மாகாணங்களுக்குரிய அபிவிருத்திகளையும் முறையாக விரிவுபடுத்துவதன் மூலம் தங்களின் மாகாணங்களின் ஒட்டுமொத்த நாட்டையும் சக மாகாணங்களுடன் சேர்ந்து முன்னேற்றுகின்றார்கள். ஆகவே அதிகார பரவலாக்கம் என்பது மாகாணங்களுக்கு இடையே நாட்டை பிரிப்பதல்ல, ஒரு அபிவிருத்தி சார்ந்த யுத்தத்தின் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதாகும். அதிகார பரவலாக்கம் மூலம் அரசியல் தீர்வு, தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமித்த மனதுடனான ஸ்ரீலங்கா மக்கள் என்ற ஒரு அந்தஸ்து சகலரது மனதிலும் உருவாகி மாகாணங்களுக்கு இடையிலான அபிவிருத்திக்கான யுத்தம் தோன்றி சில காலங்களில் நெம் தாய்நாடு அதி உயர்ந்த ஒரு அந்தஸ்தை எட்டும் என்பதே எமது கருத்து. இவ்விடத்தில் திரு அஜந்த டி சொய்சா தான் இந்த கொள்கைக்கான முதல் அடிக்கலின் ஸ்தாபகரும் நிர்மாணிப்பாளரும் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த தருணத்தில் சிங்கப்பூரின் முன்னேற்றத்தின் சிரேஷ்ட ஸ்தாபகரான திரு லீ குவான் யூவின் சுயசரிதையில் எமது தாய்நாட்டின் மீது கூறப்பட்ட கருத்தை கூற விரும்புகிறேன். சிங்கப்பூரையும் கொழும்பு நகரம் போல நிர்மாணிப்பது மிகவும் அவசியம் என்றார். ஆனால் அவரின் சுயசரிதையில் இறுதியில் ஸ்ரீலங்கா முகம் கொடுத்த பாதகமான நிலைமையை மிகவும் துயரத்துடன் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா எமது சிறுபான்மையினரின் உணர்வுகளையும் ஆசைகளையும் முறையாக முகாமைத்துவம் செய்ய இயலாது போனதுதான் ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கே காரணம் என்றார். மலாய், இந்திய மற்றும் சீன மக்களை உள்ளடக்கிய சிங்கப்பூர் அரசியலில் ஒருமித்த சிங்கப்பூர் குடிமக்கள் என்ற சிந்தனையை உருவாக்கியதே சிங்கப்பூரின் முன்னேற்ற வெற்றிக்கு ஒரு பாரிய அடித்தளமாகும். இந்த பின்னடைவுதான் எங்கள் நாட்டிற்கு சாபக்கேடானது. சமீபத்திய ஆய்வின்படி 30 வருட கால யுத்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் குத்துமதிப்பாக 200 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக செலவழித்துள்ளது என்று அறியப்படுகிறது. யுத்த சமயம் நடந்தேறிய பொருளாதார வீழ்ச்சி கிட்டத்தட்ட 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை விரையப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. எண்ணி பார்க்கும் போது எங்கள் முழுவதுமான வெளிநாட்டு கடன் 40 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிற்கான பணத்தை ஒரு பயனற்ற அரசியல் அராஜகங்களுக்கு பலியிட்டு இருக்கின்றோம். முழு நாட்டையும் தொற்றிக்கொண்ட இந்த நீண்ட உள்நாட்டு யுத்தத்தின் மூலம் சிதைந்துள்ள நீதி கட்டமைப்பு, தலை தூக்கிய லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் கள்வர்களின் அட்டகாசம் என்பன சொல்லவா வேண்டும். ஆகவே என் அன்பார்ந்த சக மக்களே, ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட உள்ள இந்த ஜனாதிபதி தேர்தலில் மேற்கூறிய கசப்பான உண்மைகளை எடுத்துரைத்து இதற்கு பதிலாக
ஓர் உண்மையான தீர்வு பாதையை சொல்லப்போனால் சேஞ்சிங் சிஸ்டம் யார் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பொறுப்பாகும். நீங்கள் சரியான ஒரு தீர்ப்பை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் எங்கள் ருகுண மக்கள் முன்னணி கட்சிக்கு உண்டு என்பதை நாம் திடமாக நம்புகின்றோம். இச்செய்தியை முடிப்பதற்கு முன் எங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் திரு அஜந்த டி சொய்சாவி இத்துடன் சேர்க்கப்பட்டுள்ள அவரின் அறிக்கையை உங்கள் பார்வைக்கு வைக்க அனுமதி தாருங்கள். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பாலான ஜனாதிபதி வேட்பாளர்களின் கருத்து என்னவென்றால், தற்சமயம் இருக்கும் பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரே தீர்வு அவர்களிடம்தான் இருக்கிறது என்று. ஆனால் எங்கள் பார்வை அதைவிட வேறுபட்டது. களவு, ஊழல் மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பன நெருக்கடிகளின் எல்லாம் இறுதிக்கட்டம் என்பதுதான் என் பார்வை. நம்முடைய தாய் நாடு திரு நாடு சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகள் ஆகியும் ஒரு ஒன்றுபட்ட மக்களாக அமைக்க இயலவில்லை. இதிலிருந்து தான் ஒரு பாரிய சரித்திரம் வாய்ந்த அரசியல் நெருக்கடி உருவாக தோன்றியுள்ளது. இந்த நெருக்கடியை ராஜதந்திர ரீதியாக அந்த தருணத்தில் தீர்க்க முடியாமல் போனதுதான் நமக்கு ஒரு பாரிய உள்நாட்டு கொடிய யுத்தத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டது. அதன் பிரதிபலிப்பு தான் தலை தூக்கிய ஊழல், களவு மற்றும் லஞ்சம் என்பன ஆட்சி செய்ய துவங்கின. இந்த பிரச்சனைக்கு காரணம் அன்றைய அரசியல் கட்டமைப்பில் உள்ள நிர்வாகத்துறையின் வீழ்ச்சிதான். இவ்வாறான வரலாற்று நெருக்கடியான பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் பின்தள்ளி இறுதியில் உக்கிப்போன புரையோடிய கடைசியில் கோவிட் தொற்று, முறையற்ற கரிம உரத்திட்டத்தின் விளைவாக ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியான சூறாவளியை நம் தலைமீது சுமத்தப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இந்த நெருக்கடியை 3 முக்கிய பாதைகளினூடாக அதிவேகத்துடன் சென்று செயல்பட வேண்டும். தேசிய பிரச்சனைகளை ராஜதந்திர ரீதியில் தீர்ப்பது, ஒரு அரசியல் நிர்வாக கட்டமைப்பை ஒன்றை உருவாக்க வேண்டும் மற்றும் பொருளாதார சீர்கேடுகளை விசாரித்து வழிவகுக்கும் முறை ஆகிய இம்மூன்று முறையான பாதைகளின் மூலம் நாம் விரைந்து இந்த பாரிய சரித்திரம் வாய்ந்த பொருளாதார நெருக்கடியை நமது நிர்வாகத்தில் கொண்டு வந்தே ஆக வேண்டும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு தேவையான வழிமுறைகளை நாம் பின்பற்றவில்லை என்றால் யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் அவர்களுடைய ஆட்சிப்பிடத்தில் அமர முடியாது. நான் தீர்க்கமாக கூறுவது, இந்த பாரிய நெருக்கடிக்கு நாம் மேலும் இரையாகுவோம். என் அன்பார்ந்த சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலாய் மற்றும் பரங்கிய சக மக்களே, உங்களிடையே எந்நாளும் ஒற்றுமை வாழ்க. எங்கள் எல்லோரினதும் அன்பார்ந்த எம் தாய்நாடு என்றென்றும் வெல்க. நன்றி.